உண்டாதாக நண்பர் சுசேஷர் ஜெபப்பிள்ளையின் சார்பில் உங்களை எல்லாரும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நண்பர் சுசேஷர் ஜெபங்களை பற்றி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை என்ன ஐயா சரி, இந்த மாதிரி சிலர் பார்க்குறது இது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. இது ஒரு மிஷினரி இயக்கம் 1956 அந்த வருஷத்தில் இயக்கம் எப்படி ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு இதை சொல்லிட்டு நம்ம ஒரு 40 நிமிஷம் 15 நிமிஷம் சொன்னாங்கல்ல, உங்கள் நேரத்தை நான் விரும்பல. 56ஆம் வருஷம் கோயில்பட்டியில் விடுமுறை வேதாங்க பள்ளி நடந்துச்சு. பிபிஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, முதல் இந்தியாவிலே அப்படின்னா முதல் கடந்த தமிழ்நாட்டில் அது நடக்கும். இந்த விடுமுறை நாட்களில் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதில் நிறைய வாலிபர்கள் இணைந்து என்ன பண்ணாங்க, ஊழியம் செஞ்சாங்க. எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சிலர் வேலை பார்த்தாங்க. ஆனால் அந்த 10 நாட்களும் அவங்க போய் அங்கே ஊழியத்தை செய்வாங்க, சிறு பிள்ளைகள். அதில் பி சாம்னு ஒரு அண்ணாச்சி, அவங்க சேலத்தில் டேனிஷ்பேட்டைங்கிற இடத்துல ஒரு பெரிய பராமரிப்பு இல்லம், அநாத பிள்ளைகள், சிறை வாழ் மக்களுடைய பிள்ளைகள், இப்படி நிறையா பிள்ளைகளுக்கு ஒரு ஹோம் வச்சுருக்காங்க, பெரிய ஹோம், பெத்தேல் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ்ன்னு. அதில் அந்த அண்ணனும் அவங்க டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ்ன்னு இந்திய அருட்பணி இயக்கம்னு அது ஒரு மிஷனரி ஸ்தாபனம். அவங்க அதில் பிறகு டாக்டர் சாம் காமரேசன்னு அவங்க ஒரு வெட்டினரி டாக்டரு, எல்லாமே இணைந்து வாலிபர்களாக இந்த ஊழியத்தை அவங்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு பின்னால் ஒரு 9 வருஷங்கள் 10 வருஷத்துக்கு மேலே ஆங்காங்கே ஜப குழுவாக வாலிபர்கள், தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணன்மார், அக்காமார் எல்லாரும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய கல்லூரி நேரம் போக ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் கூடி தேசம் சந்திக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவை எல்லா மக்களும் என்ன செய்யணும், அறியணுன்றது தான் அவங்களுடைய பிரதான ஒரு. இப்படி 10 வருஷம் ஜெபம் பண்ணி கடைசியில் நம்ம ஏதாவது செய்யணும், வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்துட முடியாது, ஏதாவது செய்யணும்னு சொல்லி முதல் மிஷினரியை நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் பெரியமலையில் சொல்லப்படக்கூடிய மலைவாழ் மக்கள் மத்தியில் அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க ஹாரிஸ் ஹில்சன்னு அவங்க இந்தியா சிமெண்ட்ஸ் தாழைத்துறை நெல்லைக்கு அருகாமையில் இருக்குது அந்த பிளான்ட்டு. அதில் ஃபோர்மேனாக இருந்தாங்க. அந்த அக்கா கயத்தாறுன்னு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே அவங்க ஆரம்ப பள்ளியில் ஆசிரியை. 2 பேரும் வேலையை ராஜினாமா பண்ணி நண்பர் சுசேஷன் ஜெபக்குழுவில் முதல் மிஷினரி குடும்பமாக இந்த மலையில் போய் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இந்த மலையில் பல வகையான மக்கள் இப்பவும் இருக்காங்க. நீங்கள் தருமபுரி இப்போ ரொம்ப அது முன்னேறிட்டு, அந்த காலத்தில் எல்லாம் நடந்தான் போகணும், அது கழுதையில் ஜாமானெல்லாம் வச்சு கொண்டு போகணும். நம்மளால் அது மலை தெரியும். அந்த மக்களத்தில் இருளர் இருக்காங்க, புதுசாங்கிகள் இருக்காங்க, கவுண்டர்ஸ் இருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஏறத்தாழ 8-9 இன மக்கள் அந்த பகுதியில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சுசேஷத்தை சொல்வதற்காக இந்த மிஷினரி குடும்பம் அங்கே வச்சு. அப்போ இந்த போனாங்க ஒரு நாள். இப்போ போஸ்ட்மேன், அப்போ போஸ்ட்லாம் காலம் ரொம்ப கஷ்டம். ஆள் தான் போய் கீழே இருந்து மாரண்டஹள்ளின்ற கிராமத்தில் இருந்து தபால்லாம் எடுத்துக்கிட்டு அவர் மிஷினரி அண்ணனை பார்த்து மாதிரி தலையை சொல்லிட்டு, உங்கள் பேரில் ஒரு 50 ரூபா வந்துச்சு, நான் அதை காசை நான் என்ன பண்ணிட்டேன், விதைச்சிட்டேன், அவர் விவசாயம், நான் அடுத்த மாதம் சேர்த்து உங்களுக்கு அதை செஞ்சிடுறேன். மிஷினரிக்கு ஊழியத்துக்கு அவர் மிஷினரி குடும்பம் சந்திக்கப்படணும், அவங்களும் சாப்பிடணும்ல, அவங்களுக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அப்போ அந்த காசை இது பண்ணிட்டோன்னு சொல்லி கடைசியில் அவர் அப்படி அவங்க ஊழியத்தை
ஆரம்பித்து இப்போ நீங்கள் அந்த பகுதி போனீங்கன்னா நிறைய சபைகளை தேவன் நினைச்சிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அதை தொடர்ந்து வட இந்தியாவில் தேவை இன்னும் அதிகம். தமிழ்நாட்டிலே இப்படி இருந்துச்சுன்னா வட இந்தியாவில் இன்னும் அதிகம்னு சொல்லி 1971 ஒரு அண்ணன் ஒரு அக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், திக்கணங்கோடுன்ற அந்த ஊரை சார்ந்தவர்கள் 2 பேரும் தங்களுடைய ஆசிரியர் பணி, அண்ணன் ஹிந்தி பண்டித்து மருதகுளம்னு நெல்லை மாவட்டத்தில் இருந்து, அவங்க அக்காவும் டீச்சர், 2 பேரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு எங்கே போனாங்க, பஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மாவட்டத்தின் தலைநகர் அந்த இடத்துல போய் அங்குள்ள சமார் இன மக்கள், அங்கே சமார் இன மக்கள் ஏராளம் இருக்காங்க, அவங்க மத்தியில் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அதைத் தொடர்ந்து 1972 அநேக தம்பிமார் தங்கைமார் வட இந்தியாவில் இயேசுவை பற்றி என்ன செய்யணும் அறிவிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் போயிட்டுருக்காங்க. ஏன் நான் வட இந்தியா தமிழ்நாட்டு காட்டிலும் ரொம்ப, நீங்கள் எத்தனை பேர் போயிருக்க இடம் தெரியல. ஆமாம், வட இந்தியாவில் நீங்கள் ஒன்றும் ரொம்ப நான் சொன்னால் ஏகப்பட்ட கதை சொல்லணும். வட இந்தியாவில் அவங்களுக்கு ரொம்ப என்ன படிப்பறிவு கிடையாது. குஜராத்தில் குக்குனான்னு ஒரு மக்கள் இருக்காங்க, குக்குனா அந்த மக்கள், அவங்க என்ன சோம்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திரவாதி தான் இங்கே நம்ம பாஸ்டர் இங்கே சபைக்கு இருக்கிற மாதிரி அந்த ஊரில் மந்திரவாதிகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த நம்ம கங்கு இருக்குல்ல, நெருப்பு கட்டையை நெருப்பாக்கி கங்குன்னு சொல்லுவோம், எந்த ஒரு பக்கம் இங்கே சொல்லி இடத்துல கங்கு தானே, அதை எடுத்து அந்த எங்கே எங்கே வலிக்குதோ அதை என்ன பண்ணுவாங்க, சூடு போடுவாங்க, அதில் அந்த வயிற்று எல்லாம் சரியாகிடும்னு அவங்க நம்பிக்கை. அது மாதிரி மௌவான்னு ஒரு பூ, ஒரு மரம் இருக்குது, அதில் சாராயம் காய்ச்சி பிறந்த குழந்தைய தூங்கலைன்னா அது வாயில் என்ன செய்வாங்க, அந்த மௌவா பூவிலேருந்து வடிக்கப்பட்ட சாராயத்தை என்ன செய்வாங்க. இப்படி இந்த மக்கள் ரொம்ப இயேசு கிறிஸ்துன்னா என்னன்னே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால நம்ப சுசேஷ ஜெபக்குழுவின் ஊழியம் வளர்ந்து இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 67 முதல் மிஷினரி போனார். அதுலேருந்து இப்போ 2026 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தம்பிமா தங்கம்மா யாரெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரோ அவங்கெல்லாம் போய் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பொறுப்பு, நீங்கள் வெள்ளூரில் இருக்கீங்க, காட்பாடியில் இருக்கீங்க, ஆனால் அந்த வட இந்தியாவில் இயேசுநாதரை பற்றி தெரியாத ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் ஏராளம். ஒரு நாள் நான் கிராமத்துக்கு போனேன், 1972 பீகாரில். நான் போய் ஹிந்தி, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் நான் பேசுகிறேன் சொன்னேன். அந்த அப்போ அந்த அவங்க 3 விண்வெளி ஆராய்ச்சி செஞ்சவங்க போய் 3ல் கால் வச்ச சமயம் அது. நான் அது போய் சொல்கிறேன், அவன் என்னை அடிக்க வந்துட்டான். அவனுக்கு ரொம்ப கோபம். எப்படி அவனுக்கு அது யார், சந்திரன் இருந்தது ஒரு தெய்வம், சிவபெருமான் தலையில் என்ன இருக்குது, அந்த சந்திரமா தேவி இருக்கா, அவனுக்கு அதுவும் கோபம் வந்து எல்லாம் இப்படி ஏமாற்றிட்டாலேன்னு. அதனால் நம்ம நல்லா, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஏசப்பாவை நல்லா ஆராதிக்கும், நிறையா பாட்டு பாடுறோம். ஆனால் இதே சூழ்நிலையில் வட இந்தியாவில் இயேசுநாதரை பற்றி தெரியாத ஏராளம். அதனால் இயேசுநாதர் நம்மள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரா இல்லையா, கொடுத்துருக்காருல்ல. என்ன பொறுப்பு, ஆத்மாக்களை. ஆமாப்பா, பாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஒரு ஆத்மாவுன்னா 12 வருஷத்துக்கு 12 ஆத்மாவை நம்ம ஆண்டவர்களை ஆதாயம் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் எல்லோரும் வட இந்தியா போக முடியாது. நம்மளுடைய உங்கள் சபையில் இருந்தோ
இந்த ஊர்ல இருந்தோ யாராவது வாலிபர்கள் ஆண்டவர் அழைப்பு போகிறோம். அப்போது நம்முடைய பொறுப்பு நாம் இந்த மிஷினரி ஊழியத்துக்காக என்ன பண்ணணும்? இப்போ நான் உங்கள் மத்தியில் இருக்கேன்னா எங்கள் மூதாதையர்லாம் பணம் எங்கள் ஊரில் நெல்லை மாவட்டம், அப்போ ஒரே மாவட்டம், இப்போ தனி மாவட்டம் தூத்துக்குடி. என்ன செய்வாங்க? பணம் ஏறி பதினி குடிச்சிருக்கீங்களா? பதினிலாம் குடிக்கலையா? அப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு வேகனில் அனுப்புறதுலேயே உங்களுக்கு கருப்பட்டிலாம் சாப்பிட்ருப்பீங்களா? கிடையாது ஒன்றும். சரி, அது யாருறவங்க ஷர்ட்டு கிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோமணம் பாய்ச்சிக்கிட்டு நான் அடிக்கடி யோசிப்பேன், அன்னைக்கு ஒரு மிஷினரி, ஒரு கால்டுவெல்லு, ஒரு போப்பு, ஒரு ரேக்லாண்டு, ஒரு ரேனியஸு, ஒரு ஸ்வாட்ஸு, இவங்கெல்லாம் வரலன்னா ஏன் நிலமை எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நான் இது ஒன்றும் படிப்பே கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாட்ச் கட்டி இருக்க மாட்டேன், மொபைல் வச்சுருக்க மாட்டேன். இன்னும் என்னது எவ்வளவு பின்தங்கின ஒரு சூழ்நிலையில் நான் மட்டும் இல்லை, எங்கள் சமுதாயமே மாறி இருக்கும் இல்லை? அது மாதிரி நீங்களும் உங்கள் பகுதி, எனக்கு உங்கள் பகுதியில் எந்த மிஷினரி வந்தாலும் எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த ஊர் ஈஸ்லாம் மிஷினரியாக தான் இருந்திருப்பாருல்ல. ஊர் ஈஸ் காலேஜெலாம் இருக்குல்ல. கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அதை. ஐடாஸ்கார் அம்மா என்ன தரிசனம் இல்லை? ஒரு இளம் வாலிப பிள்ளைக்கு வெள்ளூரை குறிச்சியா அவசியமா? ஒரு ஏமி கார்மைக்கல் எத்தனை அநாத பிள்ளைகளை எடுத்து தூக்கி வீச நிறைய சொல்லணும். பாஸ்ட் 40 நிமிஷம், இதில் 10 நிமிஷம் பேசு, 30 நிமிஷம் இருக்குது. நீங்கள் ஜோனாவுக்கெல்லாம் போய் பார்க்கணும். எவ்வளோ தியாகம் பண்ணி ஒரு தரிசனத்தோடு உங்கள் ஊரில் எங்கள் பகுதியில் வந்து ஊழியம் செஞ்சு இன்னைக்கு சபை ஏராளம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையும் எங்கே பார்த்தாலும் சிலுவர், எங்கே பார்த்தாலும் மணிச்சத்தம், பாட்டு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மட்டும் அனுபவிச்சா போதுமா? மாம்பழம் அந்த காலத்தில் ஒரு சின்ன பாட்டு சொல்லி கொடுப்பேன். நான் விபிஎஸ்ல பங்கார்பேட்டையில் படித்தேன். நம்ம கர்நாடகாவில் இருக்குது, கேஜிஎஃப் பக்கத்தில். கேஜிஎஃப் காலி இருக்கீங்களா? நிறையா உங்கள் மாவட்டத்துக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம். அப்போ என்ன சொல்லிப்பேன், லட்டு ஏமா இன்னைக்கு எனக்கு ஒரு என் லீடரு, எனக்கு வயசு ஜாஸ்தி, ஆனால் அந்த தம்பி தான் எங்களுக்கு லீடரு. ஒரு 5-6 பேர் போவோம் ஞாயிற்றுக்கிழமை கேஜிஎஃப்பில் போய் சொல்லி கொடுக்கணும். சண்டே கிளாஸு. லட்டு ஏமா இனிக்குது, சர்க்கரை போட்டால் இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, ஏசு கொடுத்தால் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரான்னு அந்த ஆன்சர் கேள்வி. இவன் கேள்வி, ஒவ்வொரு கேள்வி இந்த பிள்ளைகளுக்கு. ஆமாம் கண்ணு இனிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு சப்பி கொட்டையை தூரப்பட்டுட்டு போயிட்டே இருக்க முடியுமா? முடியுமாம்மா? தலையாட்டம். அதனால் இன்னைக்கு காலையில் எசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது, இந்த ஊழியத்துக்கு உண்மையை நீங்கள் ஜெபம் பண்ணணும் கட்டாயம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க, அது தப்பே இல்லை. ஆனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஊழியத்துக்காக நண்ப சுசேஷ ஜபக்குழு பேரே அப்படி வச்சுட்டாங்க ஆரம்பத்துலேருந்து. ஜபம் இல்லைன்னா இந்த ஊழியம் என்ன செய்யாது, நடக்காது. நிறைய சம்பவம் இந்த புத்தகத்தில். கொஞ்சம் புஸ்தகம் இருக்குது, முடிஞ்ச உடனே என்கிட்ட தம்பிகிட்ட கொடுக்கணும். பேர் என்ன? யோசுவா. நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு புஸ்தகம் எடுத்துகிட்டு போய் அதை வாசித்து அதில் நிறைய குறிப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜோம் நல்லா கட்டாயம் ஜோம் பண்ணு. அடுத்து மிஷினரிகள் போகணும்னு சொல்லி உங்கள் சபையிலேருந்து பசங்க ஜப வீடு. சரி, இந்த சமாதான பிரபுவின் ஜப வீட்டில் இருந்து ஒரு தம்பியால் ஒரு தங்கச்சி வட இந்தியாவில் பீகார், யூபி, சத்தீஸ்கடு, ராஜஸ்தான் எங்கேயாவது போய் இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானத்தை என்ன செய்யணும்? அங்கே போய் சொல்லணும். அங்கே ஒரு ஜப வீடை என்ன செய்யணும்? உருவாக்கணும். அப்படிதானே? அப்படி ஊழியக்காரருக்காக என்ன செய்யணும்? சரியா? அடுத்து உங்களால் முடிந்த காணிக்கை இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் எதுவும் ஆரம்பத்திலேயே
வாங்கக்கூடாதுன்னு என்பது கட்டுப்பாடு. அதுக்காக வெளிநாட்டு பணம் தப்பான பணம் நான் சொல்ல வரல. இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவங்க உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு உணர்த்துதல். இந்தியாவிலேயே நம்ம இந்த மிஷினரி ஊழியத்தை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன செய்யணும், தாங்கணும். அது நம்முடைய கடமை. வெளிநாட்டிலேருந்து மிஷினரி அந்த நாட்டில் வந்தாங்க, ஊழியம் செஞ்சு நிறைய சபை வந்தாச்சு. இப்போ இனி இது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. நாம் தான் இதை செய்யணும். இன்னும் வெளிநாட்டை நம்பி அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நம்மளால் ஒரு தியாகத்தை ஊழியத்தை என்ன செய்யலாம், தாங்கலாம். கிட்டத்தட்ட 23 மாநிலங்களில் அந்த ஊழியம் என்ன செய்யுது, நடக்குது. ஆண்டோடைய பெரிய கிருபையினால 80 லட்சத்துக்கும் அதிகமான ஆத்மாக்களை இத்தனை 1967 இருந்து என்ன செஞ்சிருக்கிறார், ஏசப்பா கொடுத்திருக்காரு. இது ஒரு குறிப்பிட்ட சபை கிடையாது. நண்பர் சுசேஷன் ஜெபக்குழு என்பது அது ஒரு டினாமினேஷன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சிஎஸ்ஐ என்றோம், பெந்தைகோஸ்தை என்றோம், பிரதர் என்றோம், ஏஜி என்றோம். அப்படி பேர் இதுக்கு கிடையாது. சமாதான பிரபு ஜப மாதிரி இதுக்கு இது ஒரு மிஷினரி இயக்கம். இந்த மிஷினரி இயக்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களையே விரும்பி இந்த ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், தாங்க. இன்றைக்கி நம்ம சுருக்கமாக ஒரு சபையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு மீதமுள்ள நேரத்தில். அதுக்கென்று நான் தெரிவு செய்த போது எப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 1-7 வசனங்களை யாராவது வாசி. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1-7. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். 7 வசனத்துல சொல்றாரு, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். become models to the believers in Macedonia and Achaia என்று ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருக்கு. ரொம்ப அழகா. அப்போ விசுவாசிகள் யாவருக்கும் நீங்கள் மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாதிரின்னு அங்கே எழுதலாம் இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சாலே நம்ம கிறிஸ்தவன்னு பொதுவாக நம்பிடுறோம் இல்லை. ஆமாம், ஜேம்ஸு, ஜானு அல்லது ஆலி. இன்னைக்கு ராஜன் வீட்டுக்கு காலையில் போய்ட்டோம். ஆமாம், ஆலி. அடுத்து என்ன வேறு ஏதாவது பர்னபாஸ். இப்படி பேர் வச்சா நம்ம பட்டார்னு என்ன செய்கிறோம், என்ன நினச்சிடுறோம், அது கிறிஸ்தவ பேருன்னு. எங்கள் இயக்கத்தில் ஒரு மூத்த அண்ணன் ஸ்டான்லி பிரின்ஸ்ன்னு, அவங்க அடிக்கடி ஒரு சும்மா ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க இல்லை. ஆமாம், என்ன கிறிஸ்தவ பேர். அவங்க வீட்டில் ஒரு என்ன கதை தான். அண்ணன் வாத்தியார், சிறுவில்லிபுத்தூரில் கணித ஆசிரியர். இப்போ இல்லை அண்ணன் ரொம்ப சுசேஷத்தை வெறு கிளியராக, எந்த பூச்சி கீச்சி இல்லாமல் எல்லா செய்தியும் சொல்லிடுவார். அப்படி ஆள் பயப்பட மாட்டார். அண்ணன் என்ன சொல்லார், வீட்டில் என்ன இருக்கும், சீசர்னு கூப்பிடுவாங்க. சீசர்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் ரோம யார் சக்கராதிபதி
ரோமர் தான் அந்த நாளில் உலகத்தையே ஆண்டாங்க, எல்லா தேசத்தையும். அந்த முழு ஆளுகை செய்த ராஜாவின் பெயர் தான் சீசர், ஜூலியஸ் சீசர்னு. நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா நீங்கள் படிப்பீங்க. சீசர்னா ராயன், அந்த பேர். அங்கே வந்தால் என்ன வரும்? சீசர்னா யாரு? சீசர்னா பையனா வருமா? ஒரு நாய் வரும். அதனால அண்ணன் கிண்டல் அவர் ஜோக்கு மாதிரி சொல்வாரு, சீசர்னா நாய்க்கு சீசர்னு பேர். அதுக்காக அது அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ பேரை வச்சதுனால நம்ம யாரும் கிடையாது, கிறிஸ்தவங்கள மாறிட முடியாது. அதனால இங்கே என்ன அழகாக எழுதுறாரு, நீங்கள் மேலே வரிசையாக எடுக்கிறாரு ஒவ்வொன்றா. அதில் இன்னைக்கு 6 காரியங்களை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இருக்கிறதுனால யூ பிகம் மாடல்ஸ் டு த பிலீவர்ஸ் இன் மேசிடோனியா அண்ட் அக்காயான்றார். ஒரு பெரிய பகுதிக்கு நீங்கள் மாதிரிகளாக இருக்கிறீர்கள். அதை 2ஆம் வசனத்தில் உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. 6 காரியம் அவர் 2 சேர்ந்து என்ன எழுதுறார். இந்த 6 காரியமும் நம்ம இந்த இடத்துல வந்திருக்க ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறார். நம்ம மத்தியில் இருந்தோம்னா நாம் மற்ற பகுதியில் உள்ள யாருக்கு? விசுவாசிகளுக்கு நம்ம எப்படி இருப்போம்? மாதிரிகளால் இருப்போம். அதுக்கு முன்பு 1 நிமிஷம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அழகிய அமைதலான சூழ்நிலையில் இந்த காட்பாடி பகுதியில் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வர கர்த்தர் பாராட்டின பெரிய இறக்கத்துக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம், அருமையான பொதுகிற்காக ஸ்தோத்திரம். அன்போடு ஆண்டவரே, மிக குறைந்த காலத்தில் இடத்துல சொன்ன போது அவர்கள் எங்களை சந்தோஷமாய் இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். பெரியவர், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, பாஸ்டர் சொன்ன மாதிரி இது சமாதான பிரபுவாகி இயேசு கிறிஸ்துவின் ஒரு சபையாக கட்டப்படணும். சமாதானம் இந்த சபையில் எல்லார் மத்தியிலும் காணப்பட நாங்கள் செபிக்கிறோம். நிறைய காரியங்களை இப்போ கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எங்களோட பேசும் ஆண்டவரே, ஆவியான இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே. இந்த 6 காரியங்களை சொன்னேன். முதல்ல என்னது? விசுவாசமும் கிரியையும் எப்படி சேர்ந்து எழுதப்பட்டு, விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தே இருக்கணுமா. விசுவாசம்னா ஃபெய்த்னா விசுவாசம், ஆங்கிலத்தில் நம்பிக்கை. விசுவாசத்தை பற்றி அப்போ எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக இல்லை, அதில் பெரிய பட்டியலே அவர் கொடுக்குறார். எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆக்கியம், நம்பப்பொருள் உறுதி காணப்படாது. சரியா? நீங்கள் நல்ல பைபிள் வாசிக்கீங்க. அப்போ விசுவாசமும் வேணும். விசுவாசத்தோடு நின்று போயிடாதபடி அது எப்படி வேணுமா? கிரியை மூலம் அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். சேர்ந்தே போகணும். ஒரு நாணயத்துக்கு எல்லாம் நம்ம காயின் வச்சுருக்குறோம் நம்முடைய தேசத்தில். ஒரு பக்கம் அரசு முத்திரை இருக்குது, அடுத்த பக்கம் என்ன இருக்கு? அந்த நாணயத்தின் மதிப்பு, வேல்யூ இல்லை? ஆமாம், 5 ரூபான்னா 5 போட்டிருக்குது, 10 ரூபான்னா 10 போட்டிருக்குது. அது மாதிரி நம்ம 1 ரூபான்னா 1, 2 ரூபான்னா 2 இப்படி போட்டிருக்கு. இதில் இந்த 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அந்த அச்சு சரியாக பதிக்கப்படலைன்னா அந்த நாணயத்தை என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செல்லா காசு இல்லை, ஃபேக். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு விசுவாசம் மட்டும் நம்ம இருக்கு, கிரியை எனக்கு இல்லைன்னா நம்ம யாரு? சரி, கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாக சொல்லிட்டிய. செல்லா காசுன்னு உங்களை பார்த்து யாராச்சும் சொன்னா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவோமா? நம்மளை பார்த்து கஷ்டம், கோபம் தான் வரும்.
ஆமாம். ஆனால் அன்பு குருவே இன்னும் அதிகமாக பாட்டு கோயிலில் அப்படிதான். அங்கே போனால் அன்பும் இருக்காது, அதிகமும் இருக்காது, ஆராதனையும் கிடையாது, வசை பாட்டு. நடந்த சம்பவம், பல ஆண்டு நடந்த சம்பவத்தை சொல்லி எப்படி விசுவாசம் கிரியாக. பம்பாய் பட்டணத்தில் 17 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், முன்னேற்ற பண்ணிட்டாங்க. சரியா? அங்கே மிஷினரி ஊழியர்கள் நண்பர் சொல்லிட்டு மிஷினரிகளுக்காக கொடுக்குற காணிக்கையை நான் பெற்று அனுப்புகிறேன். அங்கே பெரிய நிறையா ஏரியா என்னது, அவங்க ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க, சிகப்பு விளக்கு உள்ள பகுதி. விபச்சார தொழிலில் இருக்கிற நிறைய குடும்பமாக தலைமுறையாக அங்கே இருந்துச்சுறாங்க அந்த தொழிலில். அதில் ஒரு தங்கையின் பெயர் ஆஷா. ஆஷான்ற வார்த்தை உருது வார்த்தை. ஆஷா நம்ம தமிழ்லேயும் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கும், அதாவது தமிழ் பேர் கிடையாது. ஆஷான்றது என்னது, நம்பிக்கைன்னு. நம்பிக்கைக்கு தான் ஆஷான்னு. இவருடைய தொழிலே இந்த இதுதான். சரியா? இந்த பிள்ளை ஒரு நாடு அங்கே நம்ம சொசைட்டி தலைவர் டாக்டர் சாம் கமலேசன்கிறனால அந்த அண்ணன் அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது கடைசி நாள் கூட்டத்தில் அந்த கூட்டத்தை அச்செயலாக இந்த கூட்டத்தில் வந்தவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சா, ஏற்றுக்கிட்டா. சாத்தியமாக ஒரு விவசாய தொழிலில் ஈடுபட்ட ஒரு வாலிப பிள்ளை ஏசு நாட்டு சென்றான். ரொம்ப வருஷம் ஆகி அதே அண்ணன் நண்பர் சூசைஜபின் தலைவர் கேரளாவில் அங்கே மாரம்மன் ஒரு கன்வென்ஷன் நடக்கும். நீங்கள் கேரளா போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அது உலக அளவில் அதுக்கு பெரிய 2வது பெரிய கன்வென்ஷன். அது மாதிரி உலகத்தில் எங்கேயும் கூட்டம் சேராது. உலகம் முழுவதும் இந்த மலையாளிஸ் எல்லாரும், எல்லா டினாமினேஷனும், எல்லா சபையை சேர்ந்தவங்களும் அந்த அந்த குறிப்பிட்ட நாளில் பம்பான்னு ஒரு நதி அதில் தண்ணி இருக்காது, அந்த இடத்துல வந்து கூடி அவங்க அந்த கன்வென்ஷனில் இடம் பெறுவாங்க. அங்கே இந்த அண்ணன் செய்தி கொடுத்துட்டு அவர் இருக்கும்போது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கையில் யார் குழந்தை எல்லாம் என்னது அவளை பார்க்க வராங்க. அவர் செய்தியாளர் முடிச்சுட்டு அந்த ஆல்ட்ருக்காரெல்லாம் கொடுப்பாங்கள்ல, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ முன்னால் வாங்க நான் ஜெபம் பண்ணுறோம் இன்னும் ஆலோசனை கொடுப்பதற்காக இருக்கும்போது பொறுமையாக தூரத்தில் இருந்துட்டு அவங்க அந்த செய்தியாளர் எல்லா தன்னுடைய பணியை நிறைவு செய்த பின்பு அவர்கிட்ட வராங்க. அண்ணனுக்கு அது யாருன்னு தெரியல. கடைசியில் சுருக்கமாக நேரம் இல்லை, யார் எந்த விபச்சார தொழிலில் ஈடுபட்ட சகோதரியோ ஒரு திருமணம் ஆகி கையில் ஒரு குழந்தையோட அண்ணனை பார்க்க. இதுதான் என்னது, விசுவாசத்தின் கிரியை. வெளிப்படையாக நிறைய பேசுகிறோம் விசுவாசத்தை பற்றி, பிரசங்கம் பண்ணலாம் மணிக்கணக்கா, கிரியை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இந்த விசுவாசமும் கிரியையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் வெளிப்பட்டால் தான் நம்ம மற்ற விசுவாசிகளுக்கு நம்ம எப்படி இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வெறுமனே பேரை ஒரு கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு யாச்சும் வந்து ஒரே சொல்லல, நல்ல பேர் யோசுவா, பயங்கரமான ஆள் இல்லை, இயேசு கிறிஸ்து அல்லது யெகோவாவுக்கு அந்நிய தேசத்தில் போய் அவன் பெரிய காரியங்களை செய்தான். அது மோசைக்கு அடுத்தபடியா இஸ்ரேல் ஜனங்களை வழிபடுத்த இந்த யோசுவா ஒரு காலத்தில் என்ன செய்யணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும். உங்கள் பிள்ளைகளையும் பேரை நினைச்சு நீங்கள் சொல்லணும். அப்போ அப்படி செய்யணும்னா இந்த யோசுவா அந்த யோசுவாவை போல விசுவாசமுடையவனாக உங்களுடைய பிள்ளைகள் பேரை சொல்லி நீங்களும் என்ன செய்யணும், கிரியையை வெளிப்படுத்தினால் மட்டுமே நீங்களும் நானும் மாதிரிகளாய் இருக்க முடியும். 2வதாக என்ன சொல்றாரு,
அன்பின் என்ன செய்யுது? பிரயாசம். முதல்ல பார்த்தோம் விசுவாசத்தின் கிரியை. ரெண்டாவதாக நம்ம பிரயாசம் எப்படி இருக்கணுமா? அன்பின் பிரயாசமா இருக்கும். அது இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். உங்க சபையில் யாரும் இங்கிலீஷ் பைபிள் இல்லை? பசிக்காமா? First Thessalonians chapter 1 verse 2. We always thank God for all of you and continually mention you in our prayers. அது கொஞ்சம் மாறி இருக்கும். Go further. மூணாவது வருஷம் எப்படி வருது? Remembering before our God and Father the work of faith and labor of love. Labor of love. சரியா? லேபர் ஆஃப் லேபர்னா என்ன? பிரயாசம் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் இங்கிலீஷுக்கும் நமக்கும். தப்பு, நம்ம தமிழ் ரொம்ப மோசம்னு நான் சொல்ல, ஆனால் நிறைய இது இங்கிலீஷில் ரொம்ப அந்த சரியான வார்த்தை இருக்கு. அப்போ பிரயாசம் எப்படி இருக்கணுமா? அன்பினால இருக்கணும். ஒரு நல்ல சாதாரண உதாரணம், ஒரு ஸ்கூல் நடக்குன்னு வைங்க. சரியா? ஸ்கூல் இருக்குது, அதில் ஓபேத் மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஓபேத் இல்லை, இந்த ஓபேத் இருக்கான். அவன் பேர் ஒரு ஜான்னு வச்சுருவோம். அவனுக்கு சில ஆசிரியர் மேலே ரொம்ப ஒரு அபிமானம். நீங்கள் எல்லாம் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருக்கீங்க, நானும். சரியா? பள்ளிக்கூட வாழ்க்கை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம யோசித்துக்கணும். நமக்குன்னு சில வாத்திமாரு டீச்சர்ஸு நமக்கு ரொம்ப என்ன செஞ்சுருக்கோம், பிடிச்சிருச்சு. சிலர் நம்ம என்ன செய்யுது, அவங்கள கண்டாலே நமக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு காரணம் இல்லை. ஒரு அடிக்க அவங்க பார்வை சரியில்லையா, அல்லது அவங்க கோவப்படுவாங்களா, அடிப்பாங்களா? இப்போ அடியெல்லாம் கிடையாது. உங்கள் ஊரில் அடிக்காத டீச்சர்ஸு காட்பாடியில் நம்மளும் கூப்பிடாது. அப்போ தான் பிள்ளைகள் நல்லா வளரும். சரியா? அந்த ஜானுக்கு அவங்களுடைய ஆங்கில மொழி சொல்லி கொடுக்கறதுல அவர் அந்த ஆசிரியர் மேலே ஒரு பெரிய அபிமானம். அது அன்புன்னு சொல்கிறதில்ல, ஒரு மதிப்பு, ஒரு ரெஸ்பெக்டு. அதனால மத்தியானம் ஃபஸ்ட்டு பீரியடு ஆங்கிலம்னா இவன் என்ன செய்வான், சாப்பிட்டுட்டு அவசரமாக வந்து முன்னால் உட்காந்துருப்போம். கொஞ்சம் கட்டையாத்தான் வந்து அந்த போர்டில் உள்ள அதுக்கு முன்னால் நடந்த பாடத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த சேரு எங்கேயாவது போட்டிருந்தா தூக்கி வச்சு தண்ணி ஒரு கிளாஸ் டம்ளரில் நீட்டாக அதை கழுவி தண்ணி விட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு மேசையில் வச்சிடலாம். ஏன் எதுக்கு செஞ்சான்? அடுத்து யார் வரப்போறா? ஃபர்ஸ்ட் அவர் அவனுக்கு பிடித்தமான ஒரு ஆசிரியர் வந்து கிளாஸு எடுக்க போறாரு. மனசில் சாருக்காக சரி, அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கிளாஸு என்னது? கணித பாடம், மேத்தமெட்டிக்ஸ். அவனுக்கு மேத்ஸ்னாலே, உங்களுக்கு நிறைய பேருக்கு மேத்ஸு அல்வா சாப்பிட்டோம்லையா, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டோம்லையா இல்லையா? கஷ்டம் மோஸ்ட்லி நிறைய பேர். எனக்கு சுட்டி போட்டாலும் எனக்கு எஸ்எல்சியில் எப்படியோ பாஸ் பண்ணி நான் அவர் இவன் அவரை கண்டாலே அவர் அங்கே வராருன்னா இந்த பக்கம் எங்கேயாவது ரூட் எடுத்துருவான். இல்லை அவர் வராரு வந்து இவன் முன்னால் தான் உட்காந்துருக்கான். வந்து இறங்குவா வந்து இது என்ன இந்த தண்ணியை கொண்டு போ, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது பாடிக்கிட்டா வெளியே போய் தண்ணியை கொட்டிட்டு வேற எதாவது கொண்டுருவான். அது மாதிரி இது அந்த தொட அவரை வரிசையாக சொல்கிறாரு. ஆடு மனசில் என்னது வஞ்சிக்கிட்டு இல்லை திட்டிக்கிட்டு. ஒரே பையன், ஒரு பையன் ஜான். ஒரு ஆங்கில ஆசிரியர் மேலே அவனுடைய ஈடுபாடு என்னது? வித்தியாசம். அதே ஜான் அவனுடைய கணித ஆசிரியர் மேல உள்ள காட்டுகிற காரியம் என்னது? இது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பல பிரயாசம் பட்டாலும் உங்களுடைய பிரயாசம் எதனால நடத்தப்படணுமா? அன்பினாலே.
அன்பினாலே உங்கள் பிரயாசம் என்ன செய்யணும். மதர் தெரசாவை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ, பார்த்துருக்காங்க, வாய்ப்பு இருந்திருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களோ, கேள்விப்படாமல் பட்டால் நல்லது. நான் அந்த அம்மா கல்கத்தாவில் அதை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போனேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நாள் நீங்கள் அது கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாரி கட்டியிருக்கும், அதுக்கு ரொம்ப துணி கிடையாது இல்லை. ஆமாம், அது ஒயிட் சாரி. அந்த மிஷனரிஸ் சேரிட்டி அந்த அமைப்பின் கீழாக வந்தது. அது வேற்று நாட்டு ஒரு தாய் இங்கே வந்து அனாதை பிள்ளைகள், குஷ்டரோகிகளுக்கு அங்கே ஒரு பெரிய ஊழியம் நடக்குது கல்கத்தாவில். நீங்கள் போனி கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு வியாபாரிகிட்ட என்னது கையை நீட்டி என் பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு காணிக்க தாங்கன்னு கேட்டாங்க. வாய் நிறைய வெத்தலை போட்டு குளிச்சுன்னு என்ன அந்த கையில் துப்பிடும். நடந்த சம்பவத்தை நீங்களும் கேள்விப்படும். அந்த அம்மாவே நல்ல ஃபாரினரில் வெளிநாட்டு அம்மா சோப்பாக இருக்கும். இவன் துப்ப அதை அப்படியே சாரியில் தொடச்சிட்டு முதல்ல கொடுத்தது எனக்கு. இப்போ ரெண்டாவது நான் கேட்பது என்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏன் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பிரயாசம் வரணும் இல்லை? பிரயாசம் அவசியமா? நம்ம நாட்டை குறித்து கரிசனை பண்ணணும்னு அவசியமா? நமக்கே இல்லையே நம்ம நாட்டை குறித்து. அன்பின் பிரயாசம் முதல்ல பார்த்தோம். என்னது? விசுவாசம் கிரியையும் சேர்ந்தே இருக்கணும். ஃபெய்த் அண்ட் ஒர்க் should go together. ரெண்டாவதாக என்ன முயற்சி? ஒருவேளைக்கு உபவாச ஜபத்துக்கு வாங்கன்னா மனம் உவந்து வரணும். பாஸ்டர் சொல்லிட்டாரேன்ற ஒரு கட்டாயத்தில் அல்லது காணிக்க தேவன் உங்கள் உள்ளத்தில் ஒரு காணிக்க கொடுக்கணும்னு ஏவினால் அதை ஆண்டவருக்காக கொடுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரேன்னு அல்லது இப்படி வந்து பாம்போல இந்த ஊழியத்தை குறித்து சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது செய்வோம். நெவர். அதை ஏசப்பா அங்கீகரிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம எந்த பிரயாசப்பட்டாலும் உபவாச ஜபமோ காணிக்க கொடுக்கிறதோ ஊழியம் செய்யறதோ எதுவாக இருப்பினும் அது தேவனுடைய அன்பு இருந்தால் மட்டுமே அதை நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பிரயாசத்தை நிறைவேற்ற முடியும். கடைசியில் என்ன பார்க்கிறோம்? நம்பிக்கையின் பொறுமை. Work produced by faith, labor prompted by love, endurance inspired by hope. Endurance inspired by hope. 1982 வருஷம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அருமையான ஒரு மிஷனரி ஜார்க்கண்டில் மால்தோ மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர் சாயந்தரம் மறித்து போகிறார். அங்குள்ள அந்த மலேரியா காய்ச்சல். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர், தூத்துக்குடியில் வேலை பார்த்தாரு. என்னை ஒரு கடினமான இடத்துக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி நண்பர் செஞ்ச குழுவில் அந்த இடத்துல அவராக கேட்டு தான் வட இந்தியாவில் அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்தார். டெப்ரி கோவில் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் குடிசையில் அங்கே அது கிராமம் அங்கே இதெல்லாம் வசதி இப்படிலாம் கான்கிரீட் வீடே கிடையாது. அப்போ 83 அடுத்த நாள் காலையில் அவருடைய மூத்த பையன் டேவிட் லிவிங்ஸ்டன் அவனும் அதே காய்ச்சலில் மாதிரி 2 பிணங்களையும் பாடிஸையும் கீழே கொண்டு வந்து அந்த ஜார்க்கண்டில் சாயிப் கஞ்ச் என்ற இடத்துல அடக்கம் பண்ணி இப்போ எல்லாம் அங்கே தான் இருக்கு. ஜெயராஜ் நண்பர் சூத்து ஜபக்குள்ள ஊழியத்துக்கு புறப்பட்டு சென்ற காலத்திலேருந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்து பெரிய சாதனை ஒன்றுமே செய்யும் என்னால் திட்டமாக சொல்ல முடியும். நான் அதே பகுதியில் அதுக்கு முன்னாலே நான் போயிருக்கேன். 1976 நான் அந்த பகுதிக்கு போயிருக்கேன். அவர் வீடு வீடாக போய் அந்த மக்களுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு மால்தோ மொழி தெரியாது, செய்கலாம் சொல்லி படத்தை காட்சி ஃப்ளாஷ் இந்த விபிஎஸ்ஸில் ஃப்ளாஷ் கார்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு காமிப்பீங்க படம் போட்டு அதை காமிச்சு இவர் தான் எசப்பா ஏற்றுக்கிட்டா எங்கே மோட்சம் போகலாம் செய்ய தான் எல்லாம். அந்த பிள்ளைகள் பாமர மக்கள் படிப்பு கிடையாது சொல்லி வீடு வீடாக தட்டி அந்த ஆட்கள் சொல்லி
பெரிய ஞானஸ்நானம் அந்த பகுதியில் ஒன்றுமே நடக்கல அவர் வாழ்ந்த நாட்கள். ஆனால் இன்னைக்கு அதே ஜார்க்கண்டில் அதே சாஹிப்கஞ்ச் பகுதியில் நீங்கள் போனீங்க, கிட்டத்தட்ட 70,000-80,000 மார்க்க மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏராளம் திருச்சபைகள் தேவன் அந்த பகுதியில் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இது யாரால் சாத்தியம்? தேவனால். தேவனால் இது சாத்தியம். அப்போ நம்ம நம்பிக்கையோடு பொறுமையோடு ஆண்டவருக்காக ஒன்று ஜெபம் பண்றதுலயும் நம்பிக்கை வேணும், பொறுமையும் வேணும். அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பொறுமையை நம்ம என்ன செஞ்சிடறோம், இழந்து போறோம். மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி ஏசப்பா நமக்கு இன்னைக்கு இன்ஸ்டன்ட், இப்போ ஜெபம் பண்ணேன்னா நாளைக்கே எனக்கு வீட்டில் ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று வந்துடணும். என் மகளுக்கு வேலை கிடைச்சிடணும், அல்லது என் பையனுக்கு நல்ல சிவப்பா ஒரு பிள்ளை வந்துடணும். எங்க வரும்? வருமா? என்ன மந்திரமா? அது மாங்காயா? நம்பிக்கையோடு பொறுமையோடு ஒரு தனி மனிதன். மறந்துடாதுங்க, இன்னைக்கும் அந்த குடும்பம் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியில் அவருடைய மனைவி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி. ஏன் சொல்கிறேன்? நாம் நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிரியை, நம்முடைய அன்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பொறுமை, இந்த 6 காரியங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் போது நாம் மற்றவர்களுக்கு எப்படியா இருப்போம்? மாதிரியால் இருக்க முடியும். மாதிரியால் இருக்க முடியும். ஆகவே அப்பேற்பட்ட பெரிய கிருபை தேவன் நமக்கு தருவாராக. தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்வோம். நண்பர் சுசை ஜெபக்குழுவின் பணிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரியா? வர்ற நாட்களில் திருப்பத்தூரில் 3 நாள் உபவாச ஜெபம் நடக்க போகுது. ஆகஸ்ட் மாதம் 7லேருந்து 9 உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னா நோட்டீஸ் இங்கே தான் சகோதரன் இருக்காரு, பாஸ்டர்ட்ட நம்பரை சொல்லி அவர் வந்து அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் 3 நாள் உபவாசம் அந்த அன்றைய அப்பம் அந்த பகுதி அந்த வளாகத்தில் வைத்து நடக்க போகுது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய இது என்ன, பாஸ்டர்கிட்ட ராஜன் ரொம்ப திடீர்னு தான் சொல்லியிருப்பார். பாஸ்டரும் அன்போடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். வந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படியாவது நம்முடைய தேசம், நம்முடைய தலைமுறையில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அறியணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்கள்.